ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எந்த அளவுக்கு அழகோ அந்த அளவுக்கு ஆரி ஒர்க் பண்ணுற இடம் ரொம்ப மெஸ்ஸாக இருக்கும். எனக்கு பிடிச்சமான பிளேஸை ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணலான்னு ஒரு மைண்டில் வச்சுட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி முடிவெடுத்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு என்னோடய ஆரி ஒர்க் பண்ணுற பிளேஸை நான் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த பாக்ஸில் இருக்கிறத பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப மெஸ்ஸாக ஆர்கனைஸ் பண்ணாமல் நீடில் பாக்ஸு, அதுக்கான த்ரெட்டு, சர்தூசி, பென் எல்லாமே ரொம்பவே மெஸ்ஸாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் சுத்தம் பண்ணி ஆகணும்னு முடிவெடுத்திருக்கேன். என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து நான் பீட்ஸ் போட்டுக்கிறதுக்காக சின்ன சின்ன பாக்ஸஸாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம பால்பென் வந்து குத்திக்கிறதுக்காக வச்சுருக்கிறேன். நம்ம கட் ஒர்க் பண்ணுறப்ப நம்ம சாரீஸ் இது ப்ளவுசஸில் யூஸ் பண்ணுவோம். இது கட்டர் அப்பப்போ தேவைப்படும்னு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது குத்துறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து நம்ம நியூ ட்ரெஸ்ஸஸ் வாங்கினோம்னா அதில் இருக்கும், அது பேட்சாக அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன் நான். அப்புறம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுற சர்தூசி த்ரெட்டு, கட் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு மேட்ச் பாக்ஸும் வச்சுருக்கேன். பென் கண்டிப்பாக தேவை. நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணுறப்போ இல்லை நம்ம ஏதாவது நோட்டில் எழுதி வச்சுக்கிறதுக்கு தேவைப்படும். இது வந்து ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுக்காக சாக். இந்த நீடில் வந்து ஹெட்டு உடஞ்சிடுச்சு. இதை வந்து நான் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு இல்லைனா பின்னாடி சைடு வந்து கம் எடுத்து நம்ம ஒவ்வொரு சக்கரி இல்லைனா ஸ்டோன் எடுத்து ஒட்டுறதுக்காக இந்த நீடில் அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். இது வந்து பால் பென் கட் ஒர்க் பண்ணுறப்ப கண்டிப்பாக தேவைப்படும். மற்றபடி இன்னொரு பாக்ஸ் இருக்குங்க, அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.